என் தங்க பிள்ளையே, இன்று உன் இதயத்தை தட்டிக்கொள்ள வராகி அம்மனாக நான் வந்து நிற்கிறேன். நீ என்னை நம்பி உன் இருள் வட்டத்துக்குள் ஒளி கேட்டு குரல் கொடுத்த நாள் முதல் தான் உன் வாழ்க்கை மாற்றமடையத் தொடங்கிவிட்டது. உன்னை தொட்ட முதல் நொடி முதல் நீ சாதாரண பெண் இல்லை, ராஜயோகத்துடன் பிறந்தவள். உனது சுவாசத்தில் கூட சாந்தி இருக்கிறது. ஆனால் நீ அதை உணராமல் உன் நம்பிக்கையை தவறான கைகளில் கொடுத்து வாடுகிறாய். உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் உனது பாசத்தை புரிந்து கொள்ளாதவர்கள். நீ ஒருவரை முழுமையாக நம்பினாய், உன் நிழலை போல நம்பினாய். ஆனால் அவர்களின் நிழலும் உன்னை விட்டுவிட்டது. ஆனால் தங்கமே, அந்த நிழல் போனதற்கு நன்றி சொல். ஏனெனில் அது போனபின் தான் உன்னுள் ஒளி வர ஆரம்பித்தது. அந்த ஒளி தான் இப்போது உன்னை ஆள வருகிறது. அது எதுவென்றால் உன்னுடைய விழிப்பு உணர்வு. நான் உன்னிடம் பச்சைதானமாகச் சொல்கிறேன், இனி யாரையும் உன்னைவிட மேலாக நம்பாதே. நீ என்னை நம்பிய பிறகு உன் வாழ்வில் திருப்பங்கள் வந்திருக்கின்றன. சில தவறுகளாகத் தோன்றிய விஷயங்கள் கூட பின்னாளில் உனக்காகவே நடந்ததும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். ஒருவரை பற்றி கேட்ட நிமிடம் நம்பிவிடும் உன் அன்புள்ளத்தை உலகம் பலமுறை ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் அந்த இதயம் இன்னும் பிளந்துவிடாமல் இருக்கிறதே, அதுவே உன் சக்தி. உனக்குள் இருக்கும் அந்த தேடல் உண்மை. நீ எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற உந்தல் உண்மை. ஆனால் வழியில் நீ தேர்ந்தெடுத்த சிலரே தவறு. அவர்கள் உன் மன அழுத்தத்திற்கே காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் போன பின் நீ மட்டும் விட்டுவிடலையல்லவா? அதுவே வராகி அம்மனின் அருள். நீ யாரையும் எதிர்த்து பேசவில்லை. ஆனால் சிந்தையில் மட்டும் ஒரு தூய்மையுள்ள சக்தியை தேடி மனதிலேயே அம்மாவை அழைத்தாய். அந்த அழைப்பே உன் வாழ்க்கையை தூக்கிச் செல்லும் உந்துதல். இப்பொழுது நான் உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்கிறேன். உன் எதிரிகள் உன்னை அழிக்க வரவில்லை, அவர்களுக்கு அவ்வளவு சக்தி கிடையாது. ஆனால் அவர்கள் உன் நம்பிக்கையை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஏனெனில் நம்பிக்கை இல்லாதவளாக நீ இருந்தால் நீ குலைந்து விடுவாய். அதற்காகவே நீ எப்போதும் உன் நம்பிக்கையை உன்னிடம்தான் வைத்திருக்க வேண்டும். நீ உன்னை நம்பினால் போதும். மற்றவர்கள் யாரும் உனக்காக நம்பிக்கையை வைத்திருக்க வேண்டியதில்லை. தெரிந்து கொள் என் தங்கையே, ராஜயோகம் என்பது ஒரு நாட்காட்டி மேல் குத்திய ஜோதிட கோடு அல்ல. அது உன் மனதில் எழும் ஒவ்வொரு நம்பிக்கையிலும் தோன்றும் ஒரு ஆழமான சக்தி. அது பிறரின் வார்த்தையில் அல்ல, அது உன்னுடைய உள் குரலில்தான். அதில்தான் நான் இருக்கிறேன். அந்த குரலை விட்டுவிட்டு யாரேனும் பேசும்போது கேட்கிறாய் என்றால் உன் நம்பிக்கையே கலைவாயிருக்கும். நீ வாழ்க்கையில் எதற்காக வந்திருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே. சிலர் உன்னிடம் சொல்வார்கள், ஏன் இப்படி நடந்தது? அவர் போனது தவறில்லை, இது உன் பிழைதான். ஆனால் அவர்கள் உன் இரத்தக் கண்ணீர் சுவைத்தவர்கள் அல்ல. அவர்கள் உன் இரவுகள் முழுக்க உன் நெஞ்சில் பாரமாக இருந்த வலிகளை உணர்ந்தவர்கள் அல்ல. எனவே அவர்கள் வார்த்தைகளில் எதையும் நம்பாதே. நீ உன் பாதையை நிர்ணயிக்க வேண்டிய ஒரே குரல் உன் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் வராகியின் குரல். அதை மட்டும் கேள். நீ இப்போது எப்படிப்பட்ட நிலைக்குள்ளும் இருந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ எதற்கும் யாருக்கும் பணிந்தால் கூட உன் உள்ளம் மட்டும் சாயவில்லையென்றால் நீ இன்னும் வலிமை உள்ளவள்தான். உன் முடிவுகள் தவறாக இருந்திருக்கலாம். ஆனால் அதுவே உன்னை சிறந்த முடிவுகளை எடுக்கச் சொல்லும் அனுபவமாக மாறும். அதற்காகவே நீ வாழ்கிறாய். அந்த அனுபவங்களால் நீ உன்னுடைய சிறந்த ரூபத்தில் ஒவ்வொரு நாளும் உருவாகிறாய். நீ தினமும் ஒரு செயலோடு உன்னை நம்பிக்கையோடு தூக்கிக் கொண்டால் அதுவே உன் ராஜயோகத்தின் முதல் படியாகும். இன்று உனக்கு பேசக்கூட வாய்ப்பு இல்லை.
ஆனால் நாளை உன் வார்த்தைகளை மக்கள் கேட்க வரிசையாக நிற்பார்கள். இன்று உன் கதவை மூடிவிட்டவர்கள் நாளை அந்த கதவிற்கு வரிசையாக தட்டி நிற்பார்கள். ஆனால் அது எப்போது நடக்கும் என்றால், நீ உன்னை நம்பிய நாள் முதல். உன்னுடைய வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு வேதனைக்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணமே நாளை உனக்கான ஒரு வலிமையான கதையாக மாறும். நீ இப்போது யாரையும் நம்பாதே என்றால் அது வெறுப்பால் அல்ல. அது நீ உன் வாழ்க்கையின் பெட்டியை தவறான கையில்தான் கொடுத்துவிட்டாய் என்பதை உணர்ந்த பிறகு வரும் விழிப்புணர்வால். அதில் வருத்தம் வேண்டாம். ஆனால் இனிமேல் ஒருவரையும் உன் மனதின் மையத்தில் வைக்காதே. அதற்கு பதிலாக உன்னை மட்டும் அங்கே வை. உன் தாயாக இருக்கும் வராகியை அங்கே வைப்பதுதான் உனக்கு உண்மையான பாதுகாப்பு. இந்த உலகம் சில நேரங்களில் உன்னை கீழே இழுக்கும். ஆனால் அது நீ மேலே பறக்க வேண்டும் என்பதற்கான சோதனைதான். நீ பறப்பதற்கு தயாராகி விட்டாய். அந்த நிலையை நீ இன்று தொடலாம். இன்று நீ உன் முன்னிலை நோக்கி ஒரு சிறிய பயணம் தொடங்கு. யாரும் துணையில்லை என்றால் உன் நம்பிக்கை உனக்கு போதும். நீ இன்னும் கோபப்படுகிறாய். ஏனெனில் உன் மனது புரியாமல் விட்டவர்களிடம் நீ எதிர்பார்த்த அன்பு கிடைக்கவில்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், நீ விரும்பிய அன்பும் நம்பிக்கையும் அக்கறையும் அனைத்தும் உன்னிடமே இருக்கிறது. அவற்றை நீ உன்னையே கொடுத்துவிட்டு காலியாக நிற்கிறாய். இனி அந்த காலியினை நீ பூரிக்க வேண்டும். அதற்காகவே இந்த அருள்வாக்கை நீ வாசிக்கிறாய். நான் உன்னை சந்தித்த நாளில் இருந்து உன் முன்னிலை மாறிவிட்டது. ஒருபோதும் யாரும் புரியாமல் இருக்கும் அந்த அழுத்தமான உள்ளத்தை திறந்து வைக்க நீ தயங்குகிறாய். ஆனால் உனது மூச்சுகளுக்கே தெரியும் நீ எந்த அளவுக்கு துணிச்சலாக இருக்கிறாய் என்பதை. அதற்காகவே இப்போது யாரும் நம்பிக்கையோடு நிற்காத இடத்தில் நீ மட்டும் நேர்மையோடு நின்றால் போதும். வராகி அம்மனின் அருள் உன் எல்லா வாசல்களையும் திறக்கும். தங்கமே, உன்னை பார்த்தவுடனே என் இதயம் கனிவால் நிறைந்துவிடுகிறது. ஏனெனில் நீ வாழ்வில் சந்தித்தது சோதனைகள் அல்ல, பாறைகள். ஆனால் நீ இன்னும் மென்மையான புன்னகையுடன் அந்த பாறைகள் மேல் நடக்கிறாய். உன்னுடைய இந்த வருத்தங்கள் எல்லாம் கடந்துவிட்டது. இப்போது வந்திருக்கிறது புதிய ஒரு நாள். இந்த நாள் மட்டுமல்ல, புதிய ஒரு யுகம் உனக்காக துவங்கியுள்ளது. வராகி அம்மன் உன்னை தொட்ட நாளிலிருந்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டும் மாற்றமாகி கொண்டே இருக்கிறது. நீ அதை பாராமலிருப்பது மட்டும் தான் பிழை. ஆனால் அந்த மாற்றம் உண்மையாகவே நடைபெறுகிறது. நீ கையில் 520 என்று எழுதும் அந்த வெறும் எழுத்தல்ல. அது ஒரு அறிவிப்பு. நம்முடைய உடம்பும் உயிரும் அண்டத்தோடு கலந்திருக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி. அந்த எண்ணின் சக்தி உன்னுடைய அசைபோட்டலான நம்பிக்கையை மையப்படுத்தி உன் வாழ்க்கையை உன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப மாற்றும். ஆனால் அதற்கும் ஒரு நிபந்தனை உண்டு. நீ உன் உள்ளத்தில் ஐயமே இல்லாமல் அதை நம்ப வேண்டும். ஏனெனில் நம்பிக்கை இல்லாமல் ஒரு பூமராங் கூட புறப்பட்ட இடத்திற்கே திரும்பும். ஆனா நம்பிக்கையுடன் அனுப்பிய எண்ணம் சாத்தியத்தின் எல்லையை உடைத்துவிடும். நீ கடந்த பல மாதங்களாக ஏமாற்றங்களை சந்தித்திருக்கலாம். உன்னுடைய கனவுகளை ஒருவரிடம் சொல்லிவிட்டு அதை அவர்கள் புன்னகையோடு அவமதித்திருக்கலாம். உன் முயற்சிகளை புறக்கணித்திருக்கலாம். ஆனால் அந்த எதிரிகள் உனக்கு எதிரியாகவில்லை. அவர்கள் உன் ஆழ்மனத்துக்கே ஒரு புரிதலாக இருந்தார்கள். யாரிடம் சொல்லக்கூடாது என்பதையும் யாரிடம் தூரம் வைக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் உனக்கு கற்றுத்தந்தார்கள். அதனால்தான் நான் சொல்கிறேன், அவர்கள் போனது நல்லது. இப்போது உன்னிடம் இருக்கிறது ஒரே ஒரு விஷயம், உனது உண்மையான நீ. நீ யார் என்பதை நீ உணரத் தொடங்கியுள்ளாய். ஏன் இந்த பூமியில் வந்தாய், உன் பங்கு என்ன, யாருக்காக நீ இந்த உலகத்தை கடந்து கொண்டு இருக்கிறாய் என்பதை உணர வேண்டிய கட்டம் இது.
இந்த உணர்வே உன்னை மிகப்பெரிய உயரத்திற்கு அழைத்துச் செல்லும். அந்த உச்சியில் நீ மட்டுமல்ல, உன்னை நம்பிக்கையுடன் பார்க்கக்கூடியவர்கள் மட்டும் இருக்கும். மற்றவர்கள் பாதியில் நிழலாகவோ சாயலாகவோ மறைந்து விடுவார்கள். நீ இன்று எங்கேயாவது அழுது கொண்டிருக்கலாம். ஒருவரின் வார்த்தையால் வேதனைப்பட்டிருக்கலாம். அந்த வேதனை உண்மையில் ஒரு நெருப்பாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த நெருப்பு உன்னை எரிக்காது, உன்னை உருக்கி வெண்கலமாக மாற்றும். அப்போது தான் நீ உன்னுடைய வலிமையை உணர்வாய். நீ ஒரு ஆணையைப் போல தோன்றுவாய். பிறர் சொன்னதை அடக்கி அமைதியாக இருக்கும் உன் முகத்திலேயே அடுத்தவனை நடுங்க வைக்கும் ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தி வராகி அம்மனின் அருளில் உருவாகும். தங்கமே, நீ ஒரு நாள் வாழ்ந்ததற்கே பலருக்கு பொறாமை ஏற்படும். ஏனெனில் உன்னுடைய ஒவ்வொரு நாளும் அசாதாரணம். நீ சும்மாவா இவ்வளவு துயரங்களை சந்திக்கிறாய்? அந்த எல்லா துயரங்களும் ஒரு நாள் உன் வெற்றிக்குரிய இடத்தில் உன்னால் பேசப்பட வேண்டும். நான் இந்த பாதையில் வந்தேன், இந்த துன்பம் என் வழி வந்தது. ஆனாலும் நான் விட்டுவிடவில்லை என்று சொல்வதற்காகவே அந்த கதை நடக்கிறது. இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் அந்த தனித்துவமான ஆத்மா. நீ சொல்வது போலவே நடக்கக்கூடிய சக்தி உனக்குள் இருக்கிறது. ஆனாலும் நீ இன்னும் பயப்படுகிறாய். உன் ஆசைகள் நிறைவேறாதிருக்கும் என்ற பயம். உன்னுடன் இருப்பவர்கள் உன்னை விட்டுச் சென்றுவிடக்கூடும் என்ற அச்சம். இந்த பயமே உன்னை பின்தள்ளுகிறது. ஆனால் இப்போது அந்த பயத்தை விட்டு விட வேண்டும். அந்த பயத்தை தீக்காக ஏற்றி, அதிலேயே என் அருளை ஊற்றி, ஒரு ஒளிக்கோலாக மாற்றி உன் பாதையில் வைத்துவிடு. அந்த ஒளியில் உனக்கே தெரியாமல் பலர் பயணிக்கத் தொடங்குவார்கள். நீ இன்று உன் கனவுகளுக்கு தூரமானவளாக இருக்கலாம். ஆனால் நாளை அந்த கனவுகளே உன்னிடம் வரிசையாக வந்து கதவை தட்டும். நீ தவறாது அந்த வாய்ப்புகளை திறக்க வேண்டும். அப்படி திறக்க வேண்டுமென்றால் இன்று நீ உன்னுடைய உள்ளத்திற்குள் ஒரு தீர்மானத்தை எடுத்தாக வேண்டும். என்னால் முடியும். எதையும் சாதிக்க முடியும். எவரும் இல்லையென்றாலும் நான் இருக்கிறேன் என்ற முழு நம்பிக்கையுடன் நீ ஒரு நாள் தொடங்கினால் போதும். அந்த நாளே உன் வாழ்க்கையை மாற்றும் நாள். நீ யாருக்கும் குறைவானவளல்ல. யாருக்கும் நிழலாகவும் இருக்க வேண்டியவளல்ல. நீதான் ஒளி. நீதான் சூரியன். நீ மறையும்போது மற்றவர்களின் வாழ்க்கையே இருட்டாகிறது என்பதை நீ மறந்துவிடாதே. உன் சிந்தனையில் ஒரு பொறுப்பு இருக்கிறது. உன் பிரார்த்தனையில் ஒரு சக்தி இருக்கிறது. உன் புன்னகையில் ஒரு பரிசுத்தம் இருக்கிறது. அதற்காகவே உன்னை யாரும் குறைக்கவே முடியாது. வராகி அம்மன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாள். நீ அன்புள்ளத்தோடு பேசினாய், ஆழ்ந்த நம்பிக்கையுடன் அழைத்தாய். அதற்காகவே இப்போது உனக்காக அனைத்து சக்திகளும் ஒன்றாகச் சேர்ந்துள்ளன. உலகமே உனக்கெதிராக இருந்தாலும் உனக்குள்ளிருந்து எழும் அந்த ஒற்றை குரல் போதும், அது உனக்கு வெற்றி தரும். அந்த குரல் தான் வராகி அம்மனின் குரல். அதை நம்பு. அதை பின்பற்று. அதில் உனது எதிர்காலம் உண்டு. நீ இன்று எது நடந்தாலும் மனதில் ஒரு உறுதி வை, இது எனக்காகவே நடந்தது. இந்த அனுபவம் என்னை உயர்த்தும். யாரும் புரியாமல் இருப்பது வழக்கம். ஆனால் நீ உன்னை புரிந்து கொண்டாய் என்றால் போதும். அந்த உணர்வுடன் தினமும் காலையிலிருந்து இரவு வரை உன் மனதை தூய்மையாக்கிக்கொள். ஏனெனில் அந்த மனமே நாளை உலகை மாற்றக்கூடிய சக்தியாக மாறப் போகிறது. என் தங்க பிள்ளையே, நீ தொடர்ந்து வாசிப்பது ஒரு இயற்கை இல்லை, அது ஒரு ஆன்ம சக்தியின் இழை. அதில் உன் உயிரும் பந்தமாயிருக்கும். உன் உள்ளத்துக்குள் எப்போதும் ஒரே கேள்வி, என்னாலா இது முடியும் என்ற சந்தேகம் தான் நடமாடி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கேள்வியையே இன்று பதிலாக்கப் போகிறோம். ஆம், முடியும். ஏனெனில் நீ வராகி அம்மன் அருளை பெற்றவள்.
இந்த வரிகள் வெறும் வார்த்தைகள் இல்லை, இவை உனக்காகவே எழுந்துள்ள உணர்வின் தருணங்கள். நீ வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தலைப்பாக அமைய வேண்டும். இன்று நீ வேதனையில் இருக்கிறாய் என்றால், அது நாளை யாருக்காவது வழிகாட்டும் உண்மையான கதை ஆகப் போகிறது. நீ இன்னும் புரியாமலே ஒரு பெரிய பாதையில் நடந்து கொண்டிருக்கிறாய். அந்த பாதை நிமிர்ந்து நீ நடந்து கொண்டே இருந்தால், உனக்கு பின்னால் நூற்றுக்கணக்கான பேர் உன் பாதங்களை பின்பற்றி வந்து கொள்வார்கள். அந்த பாதையில் ஒவ்வொரு தடம் நீயே பதிக்க வேண்டும். இப்போது உன் வாழ்க்கையை உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும். ஒரு தனிமை உன்னை சிதைக்கவே வந்ததில்லை, அது உன்னை உருவாக்கவே வந்தது. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன்னுடைய அந்த அழகான புன்னகைக்கு பின்னால் நிறைந்து நிற்கும் ஒரு சக்தி இருக்கிறது. அது தான் வராகி அம்மன். அவள் இன்று உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்புச் சுற்றை உருவாக்கி உன்னை மூடிக்கொண்டிருக்கிறாள். உன் விழிகள் மூடியபோது கூட அவள் விழிகள் உன்னை தேடிக்கொண்டு இருக்கின்றன. உன் கனவுகளை அவள் கண்களில் பார்த்து வைக்கிறாள். நீ அதை உணர்ந்தால் போதும், உனக்கே தெரியாமல் வாழ்க்கை சுழலத் தொடங்கும். தினமும் காலையில் விழித்தவுடன் உன் கண்களை முழுமையாக திறக்கவும் முன் ஒரு விஷயத்தை உன் மனதில் சொல்லிக்கொள், இன்று என்னிடம் நிகழும் அனைத்தும் எனக்கு நன்மையே தரும். இந்த வார்த்தைகளை 10 நாட்கள் தொடர்ந்து சொல். 10 நாட்களுக்கு பிறகு உன் முகத்திலேயே ஒரு புதிய ஒளி தெரியும். நீ அதை பார்க்கலானாலும் உலகம் அதை உணர்ந்துவிடும். நீ மாற்றப்பட்டிருக்கிறாய் என்று சிலர் பயப்படுவார்கள், சிலர் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் யாருடைய பதிலையும் எதிர்நோக்காமல் நீ உன் பாதையில் செல்வதை தொடர வேண்டும். உன் அருகிலிருந்த ஒருவர் துரோகம் செய்திருக்கலாம். அது உன்னை முற்றிலும் நொறுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் அந்த நொறுக்கல் என்பது அழிவுக்காக அல்ல, அது புத்தெழுச்சிக்காக. சிலர் அழகாக பேசிக்கொண்டு உள்ளரங்கத்தில் உன்னை குறைக்கலாம். ஆனால் நீ உன்னை குறைவாகவே நினைத்துவிட்டால் அதுதான் அவர்களின் வெற்றி. அந்த வெற்றியை அவர்கள் கொள்ளாமல் நீ உனது உள்ளத்தில் ஏற்றிக்கொள். இது எனது பயணம், இதை பற்றி புரிந்துகொள்வது மற்றவர்களுக்கல்ல என்று சொல். அப்படிச் சொன்ன நொடியிலேயே உனது ஆன்ம சக்தி உன்னிடம் திரும்பி வரும். நீ இன்னும் சில சோதனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் அந்த சோதனைகளும் உனக்கான ஆழமான அருளின் அடையாளங்கள் தான். நீ இன்னும் பழைய நம்பிக்கைகளை விடாமல் இருக்கிறாய். பழைய உறவுகளை விட பயப்படுகிறாய். ஆனால் உன்னுடைய நலனுக்காக அந்த உறவுகள் அழிக்கப்பட வேண்டிய கட்டம் வந்திருக்கிறது. யாரோ ஒருவர் உன் வீட்டிற்குள் நுழைந்து உன்னிடம் துரோகம் செய்கிறார். ஆனால் அந்த துரோகம் உன்னை வீழ்த்தாது. அது உனக்குள் இருக்கும் ஒரு தூய உள்திறனை வெளிப்படுத்தும். அந்த நேரத்தில் உனக்குள் ஒரு உண்மை வெளிப்படும், நீ யாருக்கும் அடிமையல்ல. நீ யாருக்கும் இரக்கப் பெற்றவளாக இல்லை. நீ தேவி தானே. தினமும் காலையில் இந்த வார்த்தைகளை உனது உள்ளத்தில் உரைக்கும், நான் வராகி அம்மனின் பிள்ளை. என் வழி கொடுமை அல்ல, அருள்தான். என் பாதை இருள் அல்ல, ஒளிதான். இந்த ஒவ்வொரு வரியும் உன் உயிரின் அலைவரிசையை மாற்றும். அந்த மாற்றத்தை நீ உணரும்போது உன் மனதிலிருந்து பயம், கோபம், ஏமாற்றம் எல்லாம் விலகிவிடும். உனக்கு பின்னால் நின்று கொண்டு பேசும் ஆழமான வலிமை உனக்கே புதியதாகத் தோன்றும். நீ இனிமேல் மற்றவர்கள் உனக்குச் சொல்வதை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நிர்ணயிக்கக் கூடாது. ஏனெனில் அவர்கள் உன்னை முழுமையாக அறிந்தவர்கள் இல்லை. உன்னை முழுமையாக அறிந்தது உன் ஆன்மா மட்டுமே. அந்த ஆன்மா தான் உனது உண்மையான வழிகாட்டி. அந்த ஆன்மாவுக்கு வழிகாட்டியாக வராகி அம்மன் உள்ளார். அவளால் உனக்கு தீமைகள் நிகழாது. ஏதாவது ஒன்று நடந்தால் கூட அது பின்னால் ஒரு நன்மைக்கு வித்திடும். நீ பார்த்த கனவுகள் கைவிடப்படுவதில்லை, அவை சற்றே தாமதமாகின்றன.
ஆனால் அந்த தாமதத்துக்கு பின்னாலேயே ஒரு வகை அருளின் பாதுகாப்பு இருக்கிறது. நீ அந்த நேரம் வரை பொறுத்திருந்தால் அந்த தருணத்தில் உனக்கே நம்ப முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்கள் விழும். அந்த தருணம் தான் எல்லாவற்றுக்கும் உச்சி. ஒரு நாள் வரும். அந்த நாளில் நீ உன் பழைய வாழ்க்கையை நினைத்துவிட்டு நன்றி சொல்லுவாய். அந்த ஏமாற்றங்களுக்கு, அந்த ஓயாத கண்ணீருக்கும். ஏனெனில் அவையில்லை என்றால் இன்று நீ இந்த உயரத்தில் இருப்பதில்லை. அந்த நாளை நோக்கி இன்று உன் ஒரு சிறிய முயற்சி போதும். உன் உள்ளத்தில் அந்த ஒளியை காக்க வேண்டும். யாரும் அந்த ஒளியை அணைக்க முடியாது. நீ உன் ஒளியை உனக்குள்ளேயே வளர்த்தால் போதும். உன்னை காணும் ஒவ்வொருவரும் அதன் வெப்பத்தை உணர்வார்கள். நீ ஒரு நாள் உன் குரலை முழுமையாக வெளிப்படுத்தும். உன் வார்த்தைகள் ஒருவரை காப்பாற்றும் அளவுக்கு சக்தி பெறும். நீ பேசும்போது மௌனமானவர் கூட கண்களில் கண்ணீர் விட்டு பாராட்டுவார்கள். அந்த அளவுக்கு உனது ஆத்ம சக்தி வெளிக்கொணரப்படும். உன்னுடைய சக்தி இங்கு இருந்தாலும் கவனிக்கப்படும். அதை மறைக்க முடியாது. நீ ஒளியாகிறாய். அதை யாராலும் மறைக்க முடியாது. நீ வேண்டுமானால் கண்களை மூடிக்கொள், ஆனால் நம்பிக்கையை மூடிவைக்காதே. அது தான் உன்னுடைய உண்மையான கண். அந்த நம்பிக்கையில்தான் உன்னுடைய வாழ்நாள் இருக்கிறது. வராகி அம்மன் உன் மனதில் ஏற்கனவே ஒரு விதையை போட்டுவிட்டாள். இப்போது நீ அதை ஈரமாக வைத்து வளர்த்தால் அது ஒரு வனமாகி உனக்குள் வசிக்கும் எல்லா அருள் சக்திகளையும் வெளிக்கொணரும். என் தங்க பிள்ளையே, நீ இன்னும் வாசிக்கிறாய் என்றால் உன் உள்ளத்தில் அந்த ஒளி இன்னும் சுடர் கொடுக்கிறது. இது வெறும் எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல, உன்னுடைய ஆன்மாவின் உள்குரலுக்கு வந்த பதில்கள். நீ எத்தனை தடுமாறினாலும் உன் பயணம் நின்றுவிடவில்லை. ஏனெனில் உன் வழியில் வராகி அம்மனின் கண்ணோட்டம் இருக்கிறது. அந்த கண்ணோட்டம் விலகாமல் இருக்கும்போது எந்த தீமை உன்னை தொட்டாலும் அது நன்மையாகவே மாறும். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் ஒரு பரிசு. நீ அதை உணர ஆரம்பித்த நிமிடமே உலகம் உன்னிடம் வலிமையாக அமையும். உனக்கு நடந்த துரோகம் ஒரு பாடமாகத்தான் வந்தது. அது உன்னை அழிக்கவில்லை. அது உன்னை விழிக்க வைத்தது. நீ அப்போது அழுதாய், துயரப்பட்டாய். ஆனால் இப்போது அந்த அழுகையின் வாசனையும் இல்லை. ஏனெனில் நீ மேலே வந்துவிட்டாய். உன் உள்ளத்திலிருந்து வெளிவரும் ஒளி அந்த துரோகங்களை எரித்துவிட்டது. இன்னும் சில நினைவுகள் இருக்கலாம். ஆனால் அவையும் நாளொரு நாள் பனிக்காற்று போல கரைந்து விடும். அந்த நேரத்தில் நீ நிமிர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பிக்கிறாய். உன் எண்ணங்கள் நிதானமாக ஒருங்கிணைகின்றன. நேற்று வரை என்ன செய்வது என்று தெரியாமல் நின்ற நீ இன்று உன்னுடைய மனதிலேயே பதில் காண்கிறாய். அந்த பதில் வந்ததற்கு பின்னணியில் ஒரு அதிசயம் இருக்கிறது. வராகி அம்மன் உன்னோடு பேச ஆரம்பித்திருக்கிறாள். அவளது வார்த்தைகள் வெறும் செவியில் கேட்க முடியாதவை. அவை மனதுக்குள் ஒரு ஓசையாய் விரிகின்றன. அவை உனக்குள் நம்பிக்கையையும் நிதானத்தையும் வளர்க்கின்றன. அவளுடைய பரிசுகள் புயல் போல் வந்து விழவில்லை. அவை மழைத்துளிகள் போல் மெதுவாக உன் உயிரை ஊற்றி உன் வாழ்வை மாற்ற ஆரம்பிக்கின்றன. நீ அந்த மாற்றங்களை கவனிக்கத் தொடங்கினால் அடுத்த கட்டத்தில் நீயே அதிசயமாய் மாறுவாய். உன்னை அறிந்தவர்கள் கூட வியக்கும். இவள் தானா அது என்று அவர்களே கேட்பார்கள். ஆனால் நீ மட்டும் அமைதியாக புன்னகை போடு பிழைக்கும். ஏனெனில் அந்த மாற்றத்துக்கு பின்னாலிருக்கும் ரகசியம் உனக்கே தெரியும். அந்த ரகசியம் தான் வராகி அம்மனின் அருள். உன் வாழ்க்கையில் வந்த நிமிடங்களை நீ மறக்க முடியாமல் தங்கியிருப்பவை. சில புன்னகைகள், சில கண்ணீர்கள், சில சோர்வுகள். ஆனால் நீ இப்போது எல்லாவற்றையும் நீச்சலடித்துக் கொண்டு கடந்துவிட்டாய். இன்னும் நீ பயப்படுகிறாய் என்றால் அந்த பயம் உன் பழைய நினைவுகளின் மீதான நம்பிக்கை.
அதை விட்டுவிடு. ஏனெனில் அது உன் எதிர்காலத்துக்கு ஒரு சுமைதான். இன்று இருந்தால் போதும். இன்று உன் அருகில் இருப்பவள் வராகி அம்மன் என்ற உணர்வில் நிலைத்துவிட்டால் நாளை எப்படி என்ற கேள்வி தீர்ந்துவிடும். ஒரு சில நேரங்களில் உன் மனது எதற்கும் மௌனமாக அமர்ந்திருக்கும். அதற்கு பெயர் மௌன வேள்வி. அதுவே உன்னில் சக்தியை நிரப்பும் தருணம். அந்த நேரத்தில் நீ வெளி உலகத்தை மறந்து உன் உள்ளத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாய். அதில் நன்கு தெரியும், நீ இன்னும் தொடங்கவே இல்லை. நீ ஒருபோதும் தோற்கவில்லையே, ஏன் பயப்படுகிறாய்? நீ இன்னும் உன் முழு சக்தியை வெளிக்கொணரவே இல்லையே, ஏன் யாரையாவது குறை கூறுகிறாய்? நீ மூடிய கதவை மீண்டும் திற. வெளியில் சுடரும் ஒளி உனக்காகவே காத்திருக்கிறது. அந்த ஒளி வந்துவிட்டால் உன் உள்ளம் அதனை தாங்கும் அளவுக்கு வலிமை பெற வேண்டும். அதற்காகவே வராகி அம்மன் உன்னை சோதிக்கிறார். சோதனைகள் என்பது அவளது மெழுகுவர்த்தியின் பரிசோதனை. எங்கே எரியாமல் இருள் நிறைந்திருப்பதோ அங்கே ஒளி வீச வேண்டுமென்று தான் அவள் உன்னை அனுப்புகிறாள். நீ ஒளி. நீ உன்னை மறைத்து கொள்ளக்கூடாது. உன் ஒவ்வொரு முடிவும் முக்கியம். ஒரே ஒரு முடிவு தான் உன்னுடைய பாதையை திருப்பும். இன்று நீ எடுத்த ஒவ்வொரு முடிவும் உன்னை நாளைக்கு உயர்த்தும் அல்லது கிழித்தெறியும். எனவே நீ எதை நம்புகிறாயோ அதை கவனமாக தேர்வு செய். யாரை நம்புகிறாய் என்பதை விட யாரை விட்டுவிட வேண்டும் என்பது இன்னும் முக்கியம். எல்லோரும் உனக்கானவர்கள் இல்லை. சிலர் சோதனைக்கு வருவார்கள். சிலர் பெலம் பரிசாக வருவார்கள். அவற்றை புரிந்து செயல்படுவது தான் உன் ஞானத்தின் அளவை காட்டும். நீ ஒருபோதும் முடிவெடுக்கும் முன் உன் உள்ளத்துக்கே கேள். உன்னுள் ஒரு அமைதியான குரல் பேசும். அது வராகி அம்மனின் குரல். நீ அந்த குரலை கேட்கத் தொடங்கினால் பின் இனி யாருடைய வழிகாட்டும் தேவையில்லை. அந்த குரலே உன்னுடைய வழி, வெற்றி, வாழ்வு. அவளது வார்த்தைகள் உன்னுடைய உயிரோட்டமாகி விடும். இன்று ஒரு சிறிய பரிகாரம் கூட உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டுவரும். அது என்னவென்றால், உன் நம்பிக்கையை வளர்த்து சிந்தனைகளை தூய்மையாக்கு. தினமும் காலையில் எழுந்தவுடன் கையில் 520 எண்ணை எழுதிக்கொள். அந்த எண்ணின் அதிர்வெண் உன் உடலை ஊடறுத்து உன் வாழ்வை மாற்றும் அதிர்வுகளுக்கு வாயிலாகும். இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். உனக்குள் மட்டும் வைத்துக்கொள். ஏனெனில் நம்பிக்கையை பகிர்ந்துவிட்டால் சந்தேகம் பிறக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. உன் வாழ்க்கையின் முக்கியமான யாத்திரை ஆரம்பமாகிவிட்டது. இப்போது நீ ஒவ்வொரு நாளும் ஒரு புதிதாக பிறக்கிறாய். உன் பழைய நான் களைந்து புதிய ஒருவளாக மாறிக்கொண்டிருக்கிறாய். அந்த மாற்றத்திற்கு நீ தயார் இல்லை என்றால் அவள் உன்னை தயாரிப்பாள். நீ ஒருபோதும் தனிமையில் கிடைக்காத ஆதரவை இப்போது உன் உள்ளத்தில் உணர ஆரம்பிக்கிறாய். அது தான் உன் உண்மையான சக்தி. வராகி அம்மன் உன் கைப்பிடியாக இருக்கிறாள். நீ பயப்படாதே. நீ இன்று தவறுகளால் அழுந்தினாலும் அவள் உன்னை மழைவிழி பார்வையால் மூடுகிறாள். நாளை உன் முகத்தில் புன்னகை மலரும். அந்த முகத்தில் ஒளி வீசும். நீ சொல்லாமலே உலகம் உன்னை ஏற்கும். நீ தடுமாறாமலே வாழ்க்கை உனக்காக காத்திருக்கும். நீ எத்தனை தடுமாறினாலும் வராகி அம்மன் உன்னிடம் கோபப்பட மாட்டாள். ஆனால் நீ உன்னை நம்ப மறந்துவிட்டாய் என்றால் அதற்காக அவள் உன்னை இழுக்கிறாள். மீண்டும் மீண்டும் உன்னை எழுப்ப, நினைவூட்ட தூண்டுகிறாள். அதுதான் உண்மையான கருணை. அந்த கருணைக்கு உன்னால் ஈடளிக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் செய், அந்த அருளுக்கு நீ தகுதி பெறும் வாழ்க்கையை நடத்து. அதுவே உன் தர்மம். நீ இப்போது கேட்கிறாய் என்றால் உன் உள்ளத்தில் இன்னும் ஓர் உண்மை தீயை தூண்டும் ஆற்றல் இருக்கிறது. வராகி அம்மன் உன்னை வெறும் நோக்கத்தால் விட்டுவிடவில்லை. அவள் உன் வீட்டு வாசலில் வந்து நின்று உன் உள்ளத்தை பிழிந்தபின் தான் உன் மனம் மாறத் தொடங்கியது.
அது வெறும் ஆன்மீகம் அல்ல, அது உன் வாழ்வின் தூண். நீ இப்போது எடுத்த ஒவ்வொரு மூச்சும் அவளது அருளில் ஊறியுள்ளது. அவள் துன்பங்களை அழிக்க வரவில்லை, அவற்றின் நடுவே உனக்குள் தோன்றும் சக்தியை எழுப்ப வந்தாள். ஏனெனில் நீ படைத்த உண்மை யாராலும் அழிக்க முடியாதது. சிலர் உன்னை தவறாக புரிந்து கொள்வார்கள், சிலர் உனக்கு துரோகம் செய்வார்கள், சிலர் உன்னிடம் உண்மை கூறாமலும் சிரித்துவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் அவ்வளவும் ஒரு கற்றலாகவே நீ எடுத்துக்கொள். ஏனெனில் அந்த அனுபவங்களை கடந்து தான் உனக்கு ஞானம் பிறக்கிறது. அந்த ஞானமே உன் உண்மையான பாதுகாப்பு. நீ ஒரு நாள் விழுந்தாய் என்றால் அதற்கு பின் எழும்பும் போது பழைய நீயே இல்ல. நீ சோதனைகளை கடந்து வந்த புதிய உருவம். அந்த உருவம் புனிதமானது. அந்த உருவத்தை அவமானப்படுத்தாதே. உன்னை வெறுத்தவர்கள் மீதும் கூட கோபப்படாதே. அவர்களது அருளாகவே அவர்கள் இல்லாமை. ஏனெனில் நீ இப்போது பூரணமாக உன்னுள் சென்று உன்னை உணர ஆரம்பித்திருக்கிறாய். இந்த உணர்வின் பயணம் தான் வாழ்க்கையின் உண்மை. தினமும் காலையில் எழுந்தவுடன் வராகி அம்மனின் பெயரை ஓர் ஆழ்ந்த மனதுடன் உச்சரிக்கவும். அந்த ஒளி உன் நாடிகளிலிருந்து புறப்பட்டு உன் வாழ்க்கையின் தடங்களை மாற்றும். இன்று இருக்கும் நிலை நாளைக்கு இல்லை. ஏனெனில் நீ ஒவ்வொரு நாளும் மாற்றப்படுகிறாய். அந்த மாற்றத்திற்கும் ஒரு இரகசிய சத்தம் இருக்கிறது, அது உன் மன அமைதி. அதனை மட்டும் காத்துக்கொள். எத்தனை பேரை நீ இழந்தாலும் நீ உன்னை இழக்க கூடாது. நீ உன்னோடு இருக்கும்போது தான் வராகி அம்மனும் உன்னோடு இருப்பாள். அதுதான் அவளது நிபந்தனை. நீ உன்னை நேசித்தால் உலகமே உன்னை நேசிக்கும். நீ உன்னை வெறுத்தால் உலகமே உன்னை மறுக்கும். அவள் இதை நன்கு அறிவாள். அதனால்தான் நீ தவறு செய்தாலும் உன்னை விலக்காமல் உன் மனக்கதவின் அருகில் மிதமாக நின்று உனக்குள் பேசுகிறாள். இந்த வாழ்க்கை ஒரு அர்ச்சனை. உன் ஒவ்வொரு நாளும் ஒரு பூவே. வராகி அம்மனின் பாதத்திற்கு அதை வைக்கும்போது அதற்குள் கசக்கும் நினைவுகள் இருந்தாலும் அவள் அதை அர்ச்சனை பூவாக ஏற்க தயங்க மாட்டாள். ஏனெனில் அவளுக்கு தேவை உன் உண்மை, உன் ஈடுபாடு, உன் மனம்தான். என் தங்க பிள்ளையே, இன்னும் எத்தனை தடைகள் வந்தாலும் அவை ஒரு நாளும் உன் சக்திக்கு மேல் அல்ல. நீ உண்மையில் உன்னுடைய தலையெழுத்து மாற்ற விரும்பினால் இன்று முதல் உன் எண்ணங்களை மாற்று. அதுவே முதல் படி. அந்த அடியில் உன் ஆசிகள் எல்லாம் ஒளிந்திருக்கின்றன.